கிளாசிக் டெசர்ட் திரமிசு. ஸோ திரமிசுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் மாஸ்கப்போனே சீஸ். என்கிட்ட லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வந்து இப்போது அமேசான்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்க முடியுது. ஆனால் மாஸ்கப்போன் சீஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் மாஸ்கப்போன் சீஸ் வீட்டில் பண்ணுறது வந்து அவ்வளவு சிம்பிள். ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் டைமும் இருந்துட்டால் போதும், நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆனால் நீங்கள் வந்து அட்வான்ஸாக பிளான் பண்ணணும். மாஸ்கப்போன் சீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே நீங்கள் செஞ்சு வைக்கணும். ஏன்னா அது வந்து இருந்து வடிஞ்சு செட் ஆகணும் பார்த்தீங்களா, அதுக்கு வேண்டி தான். அதனால் இப்போவே நான் இந்த மாஸ்கப்போன் செஞ்சு வச்சுட்டேன்னா இந்த வீக்கெண்டில் நம்ம திரமிசு பண்ணிடலாம். பட் ப்ராபப்ளி இந்த வீடியோலேயே நீங்கள் திரமிசு ரெசிபி பார்த்துருவீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ மாஸ்கப்போன் சீஸ் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க. 1 லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் தேவை. ஸோ ஒரு சாஸ்பேனில் நம்மளோட க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபுல் பேக்கெட்டையுமே போட்டுற போகிறேன். அதில் இருக்கிற லிக்விடு மேலே வந்து திக்காக இருக்குங்க, கீழே வந்து லிக்விட் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த தண்ணியாட்டு வந்திருக்கு தெரியுமா, அதை மட்டும் நான் வந்து வடிகட்டிட போகிறேன். ஏன்னா அப்போ எப்படி இது ஸ்ட்ரெயின் ஆகிடும் இந்த தண்ணி, அதனால் இதை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஆக்சுவலி சில பேத்துக்கு வந்து க்ரீம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும், அப்போ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நான் இதில் விடும்போது உங்களுக்கு தண்ணி தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஏன்னா இதை எப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம், அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எப்படியும் வடிகட்ட போகுது. ஸோ இது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு கூடுதல் தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இங்கே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். இப்போ இந்த பேனை வந்து நீங்கள் ஹீட் பண்ண போகிறீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஹீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கிறது கொஞ்சம் அப்படி இதாகும், தின்னாகும். ஓகே, ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த க்ரீம் வந்து ஸ்லைட்டாக லிக்விடியாக ஆகும். ஏன்னா ஆப்வியஸ்லி இது வந்து க்ரீமு, அதனால் ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து லிக்விடி ஆகும். இன்னொரு பாயிண்ட் சொல்லணுன்னு இருந்தேன். இப்போ என்ன மாதிரியே உங்களுக்கு அந்த அமுல் க்ரீமில் க்ரீம் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 டேஸ் வச்சுடுங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த க்ரீம் இருக்குல்ல, மேலே உள்ள க்ரீம் வந்து நல்லா சொலிடிஃபை ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த ஈஸியாக தண்ணி வந்து தனியாக வரும். ஓகே, ஸோ நம்மளோட மிக்சர் வந்து ஹாட் ஆனோன்னே நான் இங்கே ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெமன் ஜூஸ் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இந்த க்ரீமை வந்து லைட்டாக அந்த ஒரு டார்ட்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு. இன்னொன்று வந்து இன்னுமே திக்காகிக்கும். ஸோ லைட்டாக ஃபஸ்ட்டாக திக்காக இருந்தது வந்து உங்களுக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது லிக்விடியாச்சுல. ஸோ இப்போ வந்து அது மறுபடியும் திக்காகும் உங்களுக்கு. இப்போ என்னோடய செட்டப்பை பாருங்கள். இது வந்து ஒரு வடிகட்டி அதை ஒரு பவுலுக்கு மேலே வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மஸ்லின் கிளாத்தை நான் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட க்ரீமை இதில் தான் விட போகிறோம். க்ரீமை நம்ம இந்த மஸ்லின் கிளாத் மேலே ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் மாஸ்கப்போனே சீஸுங்க. இது வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 24 to 48 hours ஸ்ட்ரெயின் ஆகணும். இதில் உள்ள அந்த எக்ஸஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப் ஆகும். ஸோ அதனால் டைம் வந்து நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ உங்களை வந்து 24 hours கழித்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம திரமிசு பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து க்ரீமை வந்து விப் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் வந்து 1 கப் ஹெவி க்ரீம் வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல லேசாக ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் பீட் பண்ணிடலாம். க்ரீமை விப் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்மளோட மாஸ்கப்போனே சீஸ் ஓவர் நைட் வந்து இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடுச்சு பாருங்கள், எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு தெரியுதா. ஸோ இதுதான் மாஸ்கப்போன் சீஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் டெசர்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலி இடையில வந்து இந்த தண்ணி இன்னுமே கலெக்ட் ஆகிருந்துச்சு. நான் அதை பாதியை கொட்டிட்டேன். ஏன்னா எனக்கு இது வந்து இந்த இடத்துல பற்றக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பூரா இருந்ததில் இவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு திக்கான மாஸ்கப்போன் சீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திரமிசு பண்ணிடலாம். ஸோ இந்த மாஸ்கப்போனோட டெக்ஸ்டரை நான் உங்களுக்கு காணிச்சிடுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் சீஸ் கேக்கு இந்த மாதிரி திரமிசு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல திக்கான ஒரு மாஸ்கப்போன் கிடச்சிருச்சு. நான் இங்கே மாஸ்கப்போன் சீஸ் எடுத்திருக்கேங்க. இது நியர்லி ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும் நீங்கள் கடையில் உள்ளது வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ நல்ல திக்காட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். 1 கப் ஐசிங் சுகர் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ரெகுலர் சுகரை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இந்த மாஸ்கப்போன் சீஸை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். லேசாக அதை க்ரீமி ஆக்குறதுக்கு பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கம்பைன் ஆனோன்னா நம்ம வந்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா திக்காக பீட் பண்ணி எடுக்க போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீம் ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது நான் வந்து எனக்கு அமுல் க்ரீம் தீர்ந்ததுனால நான் என்னோடய மில்கி மிஸ்ட் தான் ஆட் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக ஆகலை, பட் ஸ்டில் ஓகே தான். இதை லைட்டாக கம்பைன் பண்ணிட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்னோடய க்ரீமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் பீட் ஆகிருக்கு. ஸோ நான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுறேன். அது பீட் பண்ண இது கூட இன்கார்பரேட் ஆகி எப்படியும் திக்காகிடும் உங்களோட மிக்ஸ்சர். பட் நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா க்ரீம் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட்னஸ் கொடுக்கறதுக்கு தான். சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட திரமிசுவோட அந்த ஃபில்லிங் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட திரமிசு ஃபில்லிங் ரெடி. ட்ரெடிஷ்னலாக இதில் யோக் ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெஜிடேரியனாக தான் வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் ஆப்ஷனலாக நீங்கள் வெனிலா எசன்ஸ், காஃபி பவுடர் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன் அசம்பிள் பண்ணுற வரைக்கும். ஸோ திரமிசுக்கு வந்து இந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என் பிளாகில் ஒரு 7 years பிஃபோர் திரமிசு பண்ணும்போது ஹோம்மேட் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வந்து செஞ்சேன். பிகாஸ் இந்த பிஸ்கெட்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிள் இல்லை அப்போ. ஆனால் இப்போ உங்களுக்கு அமேசானில் அந்த ஹைப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா ஈஸியாக கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரம் ஸ்க்ராட்சில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிஸ்கெட்ஸ். ஓகே, இதுதான் இந்த லேடி ஃபிங்கர்ஸ் திரமிசு பிஸ்கெட்ஸ். ஸோ திரமிசு அசம்பிள் பண்ணுற நேரம் வந்துடுச்சுங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு திக்கான ஸ்ட்ராங்கான காஃபி லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸை வந்து டிப் பண்ணுவோம். அதில் 2 tablespoon இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லேடி ஃபிங்கரை டிப் பண்ணணும். அதுக்கு வந்து தண்ணி, ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த காஃபி வந்து கரையணும். நீங்கள் வந்து எஸ்ப்ரெஸோ அந்த மாதிரி காஃபி கூட நீங்கள் ப்ரூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரியல் அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான காஃபி டிகாஷன் எடுத்து நீங்கள் ப்ரூ பண்ணிக்கலாம். பட் இது வந்து பேசிக் சிம்பிள். இது போதும். ஏன்னா அந்த பிஸ்கெட்ஸை நம்ம இதில் தான் டிப் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம காஃபி நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹாட் வாட்டரில் டக்குன்னு கரைஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் காஃபி ரெடி. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட திரமிசுவை அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் இந்த ட்ரே வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ட்ரேயோ ஏதாவது ஒரு பேனோ எடுத்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேக்கெட் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வருது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி எவ்வளோ தேவைப்படும் தெரியல. பட் என்னோடய பிளான் வந்து எப்படின்னா நான் இப்படி தான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இப்படி நமக்கு வைக்க முடியாது. அதனால் இதில் எனக்கு கரெக்டாக 2 பிஸ்கெட்ஸ் வந்து ஃபிட் ஆகுது. ஸோ நீங்கள் இதுக்கு தக்கன பிளான் பண்ணி உங்களோட ட்ரேயை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பிஸ்கெட்ஸை வந்து இந்த காஃபி டிகாஷனில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ லைட்டாக ரொம்பலாம் டிப் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி தான். நீங்கள் டிப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு டங்க்கு தான், அப்படி ஃபுல்லாக சக் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு லேயர் வச்சுட்டேன். இந்த 2 சைடுமே 2 பிஸ்கெட்ஸ் வச்சுட்டேன். பிகாஸ் அதில் கொஞ்சம் காலி ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ நம்மளோட திரமிசு ஃபில்லிங்கை மேலே வந்து டாலப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேலட் நைஃபை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் லேயர் நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட மாஸ்கப்போன் சீஸில் அடுத்த 1/3 நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் இந்த மாதிரி 2 லேயர்ஸ் வச்சு விட்டுறலாம். பட் நான் வந்து எக்ஸ்ட்ரா என்கிட்ட லேடி ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால நான் 3 லேயர் போகிறேன். பட் எனக்கு இந்த பேனுமே டெப்த்து வந்து கூடுதலாக. ஸோ 3 லேயர்ஸ் வைக்கலாம். பட் நீங்கள் வந்து இதோடி விட்டுறலாம். ட்ரெடிஷ்னலாக இப்படி வைப்பாங்க, 3 லேயர்ஸும் வைப்பாங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ நான் இன்னொரு லேயர் இதே மாதிரி முக்கி வச்சிட போகிறேன்.
என்னோட இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கானம் வச்சதுக்கப்புறம் என்கிட்ட இந்த 2 லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் தான் பேலன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேக்கெட் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனல் லேயர் மேலே ஃபுல்லாக நம்ம அந்த சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் லேயர். ஸோ திரமிசு செம்ம ரிச்சான டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எதனாலன்னு. பிகாஸ் இது வந்து நம்ம யூஸ்வலாக செய்ய மாட்டோம். ஏதாவது யாராவது வர்றாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டோ, ஏதாவது ஸ்பெஷல் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெசர்ட் வந்து செய்யலாம். ஏன்னா இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு இட்டாலியன் கிளாசிக் டெசர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திரமிசு அசம்பிள் பண்ணியாச்சுங்க. இது அப்படியே நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஓவர் நைட் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் இது மேலே வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்ம இது ஃபுல்லாக நம்ம கொக்கோ பவுடரும் சாக்லேட்டும் இது பண்ணிடுவோம். அதனால இது ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் இருக்கட்டும், அப்போ தான் ப்ராப்பராக செட் ஆகும். ஓகே.